நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா மோஷன் போகுதான்னு பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போகும், ஒரு சிலருக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை போகும், ஒரு சிலருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை போகும். இந்த மாதிரி மலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய எல்லாருக்கும் இருக்கு. நிறைய பேர் இதனாலேயே நிறைய டென்ஷன் ஆகி அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முடியாம, ஒருவேளை ஆபீஸ் கிளம்புறாங்க அப்படின்னா காலை உணவுக்கு முன்னாடி மோஷன் போயிட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு சிலர் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்க கிளம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. இல்லை நம்ம வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமாக கிளம்பிடுவாங்க. அவங்க அன்றாடம் போகிற ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அந்த ஒர்க்கு நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணாததுனால இந்த மலம் சரியா வெளியே வராம நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மலம் ஜலம் சரியா வெளியே போகல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குடல் புண் வரும். தினமும் நம்ம குடல் சுத்தமாகும்னா நமக்கு அன்றாடம் செரிக்கக்கூடிய, அதாவது காய்கறிகள் நிச்சயமா நிறைய எடுக்கணும். நைட்ல தயிர் சாப்பிட வேண்டாம், பால் சாப்பிட வேண்டாம், அதிகமான கார உணவுகளை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அது நமக்கு செரிக்காதுன்னு சொல்றாங்க. வீட்லயே வர கொத்தமல்லியை நல்லா வறுத்து சுக்கு கொஞ்சம் போட்டு இடிச்சு நீங்க வச்சுக்கோங்க. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குடலும் செரிமானமாகவும் ஃப்ரீயாகவும் மோஷன் போகும்.